ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிளான். நான் உங்கள் நவீன்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன நிறைய சேனலில் வந்துட்டு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். நிறைய சேனல் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு நான் பார்த்ததில்ல. நிறைய சேனல்ஸ் வந்து நானும் பார்த்துருக்கேன். நிறைய சேனல்ஸ் வந்துட்டு அவங்க என்னங்கிற விஷயமே சொல்ல, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு அதில் எது ரியலான உண்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணிவிட்டு 3 மாதம் ஆச்சு. பட் ஏன் அப்பயே வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவுமே கண்டினியூஸாக போட முடியல. லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ் ஏதாவது போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்காது. ஸோ இன்னுமே நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு நம்ம சேனல் பற்றி ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும்போதே நான் கீழே கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வீக்லி டெய்லியுமா வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் என்னோடய டார்கெட் என்ன வச்சுருக்கேன்னா, டெய்லி உங்களுக்கு 2 வீடியோஸாவது நான் கொடுக்கணும். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் சேனலில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெக் பிளான் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்ந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஆன்லைனில் எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும், நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நான் வந்து எலாபரேட்டாக சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அண்ட் போர் அடிச்சிடும். நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயம் கூட இதில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ யாருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் வித்தின் வீக்குள்ளே. சரி வாங்க, நம்ம வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளோட ஆன்லைனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நல்லாவே ஃபேமஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ட்ராப் ஷிப்பிங்கில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சிலருக்குலாம் அந்த ட்ராப் ஷிப்பிங்கிறது புதுசாகவே இருக்கும். அதனால ஃபஸ்ட் டாப்பிக்காகவே வச்சுருக்கேன். ட்ராப் ஷிப்பிங்கிறது இன்றைக்கி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப்க்ளூஸ், மிந்த்ரா இதுமாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஷிப்பிங்க்கு 50% தான். அது வந்து ஃபுல்லாக ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்க சொல்ல முடியாது. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம செல்லராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டில் ஜிஎஸ்டிலாம் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் நம்ம எதாவது சேல் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக நம்மளால் ஸ்டோர் வந்து லைவ் போக முடியாது. இதே ட்ராப் ஷிப்பிங் மாடல் வந்தீங்க அப்படின்னா நாமளே சைட்டை பில்ட் பண்ணி நாமளே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்மளோட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் அப்படிம்பாங்க. பார்ஷியல் ட்ராப் ஷிப்பிங்கிறது அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து பார்ஷியல் ட்ராப் ஷிப்பிங்பாங்க. ஃபுல் ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது நாமளே சைட்டை பில்ட் பண்ணி கஸ்டமருக்கு நாமளே பார்சல் சர்வீஸ் மூலமாக டெலிவரி பண்ணுறது ட்ராப் ஷிப்பிங், அதாவது ஃபுல் ட்ராப் ஷிப்பிங் அப்படிம்பாங்க. எப்படி ட்ராப் ஷிப்பிங்க்கு நிறைய சைட் இருக்குது. நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை அண்ட் பிரிண்டர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளைக்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ராப் ஷிப்பிங் பற்றின ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ராப் ஷிப்பிங்னால் நிறையா கான்செப்ட் இருக்குது. நம்ம அதை வந்துட்டு நம்ம தனியாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டாபிக் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனிங்கில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்ங்கிறது நிறைய பேருக்கு கொஷினாக இருக்கலாம். ஒரு சில வீடியோஸும் பார்த்துருக்கலாம். ஃபோட்டோகிராஃபி சைட்ஸில் நிறையாவே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் மேக் பண்ணி உங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபி சைட்ஸில் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபி சேல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். அது உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து சேல் பண்ண முடியும். அண்ட் டிசைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிசைனிங்கில் உங்களுக்கு வெக்டார் டிசைன் பண்ண தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு அனிமேஷன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் இல்லைனா பெயிண்ட் இந்த 3 டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டிசைனிங் மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். போத் ஃப்ரீலான்ஸராக கூட பண்ணலாம். ஃப்ரீலான்ஸர்னு ஒரு டாபிக் சொல்கிறேன். ஃப்ரீலான்ஸாக கூட பண்ணலாம். இல்லைனா நீங்களே கூட இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கூட உங்களால் சேல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஸ்டோரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் தான் பார்த்திங்கன்னா நான் சாம்பிளுக்கு அப்லோட் பண்ண ஒரு
டிஷர்ட்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம வந்து மேக் பண்ணோம்னா நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது ஒரு நிறைய சைட் மூலமாக எடுத்து பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாகவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரியும், இல்லைனா எனக்கு கண்டென்ட் ரைட் பண்ண தெரியும், இல்லைனா யூடியூப்க்கு இன்ட்ரோ ரெடி பண்ண தெரியும்னாலும் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரீலான்ஸ்னால் நீங்கள் ஜஸ்ட் அவங்க ரெக்கமெண்ட்ஸை கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கஸ்டமர் மாதிரி உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். இதுதான் ஃப்ரீலான்சிங் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து சைட்ஸ்லாம் நிறையா சைட்ஸ் இருக்குது. அப்வொர்க்ஸ், ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீலான்ஸ் எடுக்கலாம். பட் அதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீலான்ஸ் உங்களோட ஸ்கில்லை வந்துட்டு நீங்கள் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படிம்பாங்க. இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கும் தனியாக ப்ளேலிஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து பில்ட் பண்ணலாம். இன்னொன்று இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2க்குமே டைம் பிடிக்கும். உங்களுக்கு கண்டென்ட் மேக் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கூட நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, அதனால் கூட நீங்கள் வீடியோஸ் எடுத்து கூட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிவிட்டு 4000 வாட்சிங் அவர் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூபே மானிட்டைசேஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனா என்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரியும், இல்லைனா கோடே இல்லாமல் நோ கோட் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸஸாக அதையும் வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யார் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இல்லை லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இது வந்து 2வது டைப்பு. இதுக்கு 2க்குமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ப்ரொசீஜர்ஸும் இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டென்ட் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். முன்னாடி டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங்கிறது சொல்லியிருந்தேன். அடுத்த டாபிக் வந்துட்டு கண்டென்ட் ரைட்டிங். எனக்கு வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியாது, அவ்வளோவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ரைட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது நாலேஜ் இருக்குது, எனக்கு வந்து சமையல் தெரியும், இல்லைனா எனக்கு அக்ரிகல்ச்சரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணலாம். கண்டென்ட் ரைட் பண்ணுறதுல பிளாகிங்கும் இருக்குது. பிளாகிங்னு சொல்லுவாங்க. பிளாகிங்கில் பிளாகர் அண்ட் வேர்ட்ப்ரெஸ் அந்த மாதிரி நிறையா சைட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட உங்களால் கண்டென்ட்டை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து எஃபோர்ட் வந்து அதிகமாக போகணும். ஒரு 3 மாதமாவது உங்கள் கண்டினியூஸ் எஃபோர்ட் இருக்கும். அப்படின்னா தான் உங்களால் கண்டென்ட் ரைட்டிங்கில் உங்களால் க்ரோ ஆக முடியும். அண்ட் அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் ஏர்னும் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டென்ட் ரைட்டிங்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஃப்ரீலான்சிங்கை உங்கள் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்க முடியும். இல்லை சைட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் பண்ண முடியும். இல்லைனா நான் வந்து ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன், இல்லை யூடியூப் சேனல் இருக்கணும், அதே உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். இதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வளர்ந்துருச்சு. நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் கூட ஆட்ஸ் வந்திருக்கலாம், இல்லைனா ஃபேஸ்புக் போனால் கூட ஆட்ஸ் வரும், இல்லை கூகுள் போனால் ஆட்ஸ் வரும், எங்கே போனாலும் ஆட்ஸ் வரும். இதெல்லாம் ஆட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண வைக்கலாம். இந்த ஆட்ஸில் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த ஆட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்களை சுற்றி நிறைய ஷாப்ஸ் இருக்கும், இல்லைனா பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய்ட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணி தரேன், எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்களால் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள SEO இருக்குது, நிறைய ரேங்கிங், நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இதை பற்றி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனி டாபிக். அதுக்குள்ளே நான் ஒரு கோர்ஸஸே சிலர்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பற்றி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு நான் சொன்ன டாபிக்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது ஃபுல்லாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இல்லை வேறு டாப்பிக்கில் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.